வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். என் கணவருக்கு பார்க்கணும். உங்க பேர் மணிகண்டன். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 20/2/1990. 1990 காலை 5:36. 5:36 AM. பிறந்த இடம் கும்பகோணம். கும்பகோணம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். தனுசு ராசி, மகர லக்னம். மூல நட்சத்திரம், மகர லக்னம். அம்மா ஆமா. என்ன கேள்வி கேட்கணுமா? இல்ல, எங்க திருமண வாழ்வுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து அம்மா 7 கூடையவர். அம்மா வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி குருஜி. 7ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு, 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கிறாரு. முதலில் பாபத்துவம், அப்புறம் சுபத்துவம். கும்பகோணத்தில் பிறந்தவர் இப்போ எந்த ஊரில் இருக்கிறாரு? இவங்க இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்காங்க. ஜெர்மனியில் 8-12 சுபத்துவம் வேலை செய்தா? ஆமாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். நான் ஒரு போன வருஷம் மே மாதம் போல் வந்துட்டேன். 2 இயர்ஸ் போயிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட. சரி. அப்புறம் லாஸ்ட் இயர் கன்சீவ் ஆகி 2வது குழந்தைக்காக இங்கே வந்துட்டேன். சரி. குழந்தையும் பிறந்துருச்சு நவம்பரில். சரி. அப்பயாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்கன்னு பார்த்தா சேஞ்ச் ஆகலை. வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 6 மந்த்ஸில் வந்துட்டு எனக்கு முடிவு வேணும், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னே சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. சரி. 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. நாங்கள் பேசுறது கூட இல்லை, அந்த அளவுக்கு நிலமா இருக்குது. சந்திரதசை குரு பக்தியாக இருக்கட்டும், சந்திரதசை சனி பக்தியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த 12, 6 அந்த மாதிரியான தொடர்புகளில் தான் இருக்குது. சந்திரதசை குரு பக்தி ஃபுல்லாகவே உங்களுக்கும் கணவருக்கும் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு இப்போ டைம் சரியில்லை. சந்திரதசையே அவருக்கு செவ்வாய் சனியோட தொடர்புகள் இருக்கிறதுனால அவருக்கு பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்னம்மா ராசி? நான் வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். பெரிய இப்பெல்லாம் வந்து பிரச்சனைகள் அடங்காதம்மா. அடுத்து சந்திரதசை சனி புக்தி வருது, பிரிஞ்சு தான் இருப்பீங்க. உங்களுக்கு 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறத பொறுத்து தான் இந்த பலனே சொல்ல முடியும். இவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரமாட்டார். அவங்க அங்கேயே இருக்கிற அமைப்பு தானே? அங்கேயே தான் செட்டில் ஆவார். 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் எல்லாருடைய தொடர்புகளும் இருக்குது. இதனால் 12ஆம் இடம் சுபத்துவமாக, என்னுடைய 8-12 சுபத்துவ விதிக்கு இன்னொரு நிரூபணம். உங்களுக்கும் இதே மாதிரி 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் சேர முடியும். ஆனால் சந்திரன் தசை இவருக்கு நல்ல தசை இல்லை. இவருக்கு சந்திரன் 7ஆம் அதிபதியாகி தேய்பிரை சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து அதற்கு பிறகு 12ல் மறைஞ்சு அதுக்கு பிறகு தான் குரு சுக்கிர தொடர்புகளை பெறுறார். ஆக சந்திரதசை கடைசியில் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சந்திரதசையில் சுக்கிர புக்தியில் வேணால் பிரச்சனைகள் தீரும்னு சொல்ல முடியுமா? அது எப்போ தெரியுங்களா? 2030 ஆயிடும். இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆனால் இவங்க நிரந்தர பிரிவு வருமா? இது எப்படி போகும்னு எனக்கு. ஏமா இது வந்து ஜோதிடம்ன்றது நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை இதில் வச்சு பண்ண முடியாது. கணவர் மனைவி அமைப்புகளை பார்த்து தான் சொல்ல முடியும். செவ்வாய் தசை இவருக்கு யோக தசை, சந்திர தசை இவருக்கு கடுமையான நெகட்டிவான தசை. மனைவியவும் கெடுக்கும், உங்கள் வீட்டுக்காரருடைய மனநலமும் நல்லா இல்லை. ஆமாம் ஆமாம். உங்கள் மாமியாரும் நல்லா இல்லை, ரொம்ப மோசம். எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்காரரு மென்டலி அஃபெக்டடாக இருக்கிறாரு. சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் உங்கள் வீட்டுக்காரரு. இப்படி கிளம்பி வந்துட்டீங்க இங்கே கூட பார்த்துட்டேன். ஒவ்வொன்றா நான் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? சில லைவில் எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டுக்காரருக்கு சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவை. ஒருவேளை அவர் தனிமையில் இருக்கலாம். ஆமாம் ஆமாம், அப்படிதான் இருக்காங்க. தனியாக அங்கே ஜெர்மனியில் வீடு வாங்கிட்டாங்க. அது வாங்கி அங்கே அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. குழந்தைங்க எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது? இவங்க ஃபியூச்சர். வீட்டுக்கார் மனசு சரியில்லை, உங்கள் மாமியார் நல்லா இல்லை, ஆதிபத்தியமான 7ஆம் இடமான நீங்கள் மனைவி நல்லா இல்லை. ஒரு கிரகம் பாபத்துவத்தை அடைந்தாலே இப்படித்தான். சந்திரதசை சுக்கிரபக்தி வரைக்கும் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ற மாதிரியான அமைப்புகள் இல்லை. முதல்ல ஏதாவது இங்கே வர வச்சோ அல்லது அங்கேயோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியே அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரியே சில விஷயங்கள் நல்லா இல்லையே. அவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாருமா, கடுமையான இப்படின்னு இருப்பார். இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது
அப்போ அந்த பரிகாரம் பண்ணலாமா, இந்த பரிகாரம் பண்ணலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமாலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனைனா எந்த பிரச்சனை வருவதும் அப்படித்தான். வந்த பிறகு தீர்ப்பதற்கு காலம் ஒன்று தான் பதில் சொல்லும். பொறுமையாக இருக்கணும். இன்னும் 2-3 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சந்திரதசை முடிகிற வரைக்குமே மனைவியின் மனநலம், மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் மாமியார் பாதிக்கப்படுவாங்க, இவருடைய மனநலமும் பாதிக்கப்படும். சந்திரதசை சுக்கிர புக்தியில் ரெக்கவராகி சந்திரதசை சூரிய புக்தியிலேருந்து படிப்படியாக கொஞ்சம் ஓரளவுக்கு விலகி செவ்வாய் தசையிலேருந்து நல்லா இருப்பீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்திற்கு சேர முடியாத தன்மைகள் இருக்குது. நீங்களாவது நிதானமாக நின்று யோசித்து கணவருக்கு என்ன மாதிரியான ஒரு இதை செய்கிறதுன்றதை யோசிச்சு பாருங்கள். சரியா? இவங்க கிட்ட இப்ப நம்ம அமைதியா போனாலுமே அது ஒரு ஆமாம் ஆமாம் பிரச்சனை பண்ணுவார். ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம், மனம் பாதிக்கப்பட்டவர். இந்த பாருங்க, பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு ஒருத்தர் கேட்பாரு. பதில் சொன்னா பிரச்சனை ஆகுதுன்னு கம்முன்னு இருப்போம். ஆமா ஆமா அப்பதான் நீ வேணும்னே திமிர எனக்கு பதில் சொல்ல மாட்டேன்றன்னு மறுபடியும் பிரச்சனை வரும். ஆமா ஆமா பதில் சொன்னாலும் பிரச்சனை, கம்முன்னு இருந்தாலும் பிரச்சனை. கரெக்டா? உண்மையா நீங்க சொல்றது வந்து இப்படியே அருள் வாக்கு மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இப்படிதான் பிரச்சனை. நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே, நான் வந்து அருள் வாக்கு சொல்றவன் இல்லை. இங்க வந்து இருக்கிற பிரச்சனைய இந்த ரீதியா சொல்றவன், விதிகள் ரீதியா சொல்றவன். சந்திரன் அமாவாசையை நெருங்கி இருளோடு இருக்கிறார். இன்னும் 2-3 நாளில் சந்திரன் அமாவாசை ஆக போகுது. செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கிறார். கடுமையான அமைப்பு. அதனால் சந்திர திசையில் சுக்கிர புக்தி வரைக்கும் உங்களை பெரிய அளவில், இப்போ சனி புக்தி கடுமையான மனக்குழப்பத்தில் இருப்பாருமா. எல்லாவற்றிலையும் உங்களை ஏதாவது ஒன்று அப்படியாக்கும் இப்படியாக்குன்ட்டு 2027 வருஷம், இன்னும் 2 வருஷம் 1.25 வருஷம் இருக்குது. 2 வருஷம் அவர் எதிரையுமே மாற மாட்டார். உங்களுக்காக எதனா சமாதானம் பேசினா, அப்படி பேசினா இப்படி பேசினா உங்களை நொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பார். அவள் அப்படி பண்ணா இப்படி பண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் காப்பி கொடுக்கும்போது ஆற வச்சு கொடுத்துட்டா, இப்படி குடிக்கக்கூடாதான்னு கேட்குறா. பழசெல்லாம் போட்டு இப்போ கிளவார். புரியுதாம்மா நான் சொல்கிறது? புரியுதுங்க. ஆனா இவங்களோடதுல இந்த குழந்தைங்களோட அமைப்பு அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குமா? அது இந்த அம்மா இந்த லைவ்ல ஒரு லிமிட் இருக்குமா. நான் வந்து பிள்ளைங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த அமைப்பில் நீங்கள் மிதுன ராசி, அவர் தனுசு ராசி, 2 பேரும் சமசப்தம ராசி. இங்கே வந்து சந்திரதசை சுக்கிர புக்திக்கு பிறகு 2029-30 கொஞ்சம் சேர்ற மாதிரி அமைப்பு இருக்குமா. நீங்கள் சேருவீங்க, நல்லதை தான் நினைக்கணும். ஏன்னா சந்திரன் இதே நேரம் சந்திரதசை இப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் சேர மாட்டீங்க. ஓகே, பிரிவு இருக்கும். சந்திரன் முடிய போற நேரத்துக்கு வந்துட்டார். 2022 ஆரம்பிச்சார். 6 வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆச்சு. 2029 சந்திரதசை சுக்கிர புக்தி டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. 2030 கணவரோட சேர்ந்து வாழ்வீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க.